Hi friends, welcome to Swing Smart Trade. So இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து ஒரு குயிக் வீடியோ தான். இந்த ஸ்டாக் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10% மேலவே புக் பண்ணிட்டோம். 10% கிட்ட புக் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கிறீங்களேன். 10% மேலவே புக் பண்ணிருக்கோம். பட் ஆனா நம்மளோட கணக்கு வந்து ஒரு 6, 8, 10 இந்த மாதிரி பெர்சன்டேஜ்ல தானே புக் பண்ணிடுவோம். இன்னைக்கு சடனா தான் அந்த மார்க்கெட் இது வந்து அப் ஆனிச்சு. நான் மேல போவான்னு எனக்கு தெரியும். பட் ஆனா இந்த அளவுக்கு மேல போவான் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணதான். ஸோ அதனாலதான் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு நல்ல என்ட்ரி எடுத்திருந்தோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்களேன், எங்க இருந்து கிராஜுவலா எவ்வளவு அளவுக்கு வந்து ஏறி இருக்கான்னு. இது எல்லாமே வந்து நம்ம சூஸ் பண்ற ஸ்டாக்கோட டேட்டா தான். ஓகேவா? நீங்க எப்படி எந்த அளவுக்கு ஸ்டாக்கோட டேட்டா சூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க ப்ராஃபிட்டபிளா வந்து மாறலாம். ஓகேவா? சோ நம்ம க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ண ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர்ல க்ளோஸ் டு 10,000 வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கோம். ஓகேவா? நான் லைவ் முடிச்சுட்டு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். நீங்களும் பண்ணாலும் இதே டேட்டா தான் உங்களுக்கு வந்து வரும். என்ன ஒரு ₹1 ₹2 முன்ன பின்ன வரும். குயிக்கான அப்டேட் வேணும் அப்படின்னா நம்மள ஃபாலோ பண்ணிருந்தீங்க, நம்மளோட கிளாஸ்ல சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைவ்லயே எல்லா டீடைல்ஸுமே கிடைச்சிரும். ஓகேவா? இல்ல அப்படின்னா நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு டேட்டா தெரியும். இங்க பாருங்க, இதுல இருந்து ஒரு ₹1 கிட்ட இப்ப நம்ம வெளியாயிருவோம். இங்க பாருங்களேன், இந்த ஸ்டாக்கை ஃபர்ஸ்ட் நம்ம என்ட்ரி எடுக்கும் போது எவ்வளவு எடுத்தோம்னா 289க்கு என்ட்ரி எடுத்திருந்தோம். 50,000 போட்டிருந்தோம். நம்ம சேனல்ல பார்த்தவங்களுக்கு தெரியும். 23 அன்னைக்கு நம்ம என்ன வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோமோ அந்த வீடியோ போய் பாத்தீங்கன்னா தெரியும் இது என்ட்ரி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம வாங்கினதுல இருந்து பிரைஸ் டிராப் ஆயிடுச்சு. இங்க பாருங்க 275. இப்ப நம்ம நெகட்டிவ்ல தான் இருந்தோம். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணோம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கரெக்டா ஒர்க் ஆகும், நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு. சோ அப்ப மறுபடியும் ஒரு என்ட்ரி எடுத்தோம். மறுபடியுமே மார்க்கெட் வந்து கீழே போனுச்சு, 267 கிட்ட போனுச்சு. அப்பவுமே நம்ம கான்பிடண்டா இருந்தோம் இந்த ஸ்டாக் கண்டிப்பா மேல போகும், அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். பாருங்க, ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். அதுக்கப்புறமே மார்க்கெட் கீழே அவனை புஷ் பண்ணான். எந்த இடத்துலயுமே நம்ம பேனிக்கே ஆகல. என்ட்ரி வந்து டாப் அப் தான் பண்ணோம். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த ஸ்டாக் வந்து மேல போகும், அந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அதுக்கேத்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணிட்டு அப்புறமா தான் ஒரு ஸ்டாக்ல வந்து என்ட்ரியை நம்ம போஸ்ட் பண்ணுவோம். நம்மளோட சேனல் பாக்குறவங்களுக்கு தெரியும். சோ இது எல்லாமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் தான் நம்ம வந்து போடுவோம். ஏன்னா மிச்ச எல்லாருமே வந்து எப்படி டீச் பண்றாங்க அப்படிங்கறது நம்ம பார்க்க வேணாம். அவங்க எல்லாமே நீங்க வந்து ஃபியூச்சர் ஆப்ஷன் பண்ணுங்க, குயிக்கா ஏர்ன் பண்ணிடலாம், அது பண்ணுங்க, இது பண்ணிருங்க. அதுல வந்து நிறைய ரிஸ்க் இருக்கு. பட் இந்த மாதிரி இதுல வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப 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 கம்மி. ஓகேவா? நம்ம ஒரு ஸ்டாக்கை கரெக்டான ஸ்டாக்கை பிக் பண்ண போறோம், கரெக்டா செலக்ட் பண்ணி நம்மளால முடிஞ்ச ஃபண்ட் இவ்வளவுதான் அப்படின்னு இல்லை, நம்மளால முடிஞ்ச ஃபண்டை நீங்க அதுல வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா அது மார்க்கெட் வந்து கிரீன் ட்ரெண்டுக்கு போகும்போது அதுல இருந்து குயிக்காவே ஒரு நல்ல ப்ராஃபிட் நம்ம வந்து கணக்கு வச்சிருக்க வந்து பெர்சன்டேஜ் வைஸ் தான் நம்ம ப்ராஃபிட் வந்து கணக்கு வைப்போம். ஓகேவா? 6, 8, 10 இந்த மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு 1 lakh நான் என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ஆவரேஜா ஒரு ₹6,000 மினிமம் ₹6,000 நீங்க ப்ராஃபிட் எடுத்துடலாம். அதுக்கு மேலனா 8 எடுக்கலாம், அதுக்கும் மேலனா 10 அதுவுமே எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேத்துலாம் வந்து ஜென்சாடெக் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஒருவேளை நீங்க ஹோல்ட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 20% கிட்ட வந்து வந்திருக்கும். நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். நான் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரொசீஜர் வச்சு அதுல நீங்க ப்ராஃபிட் கெயின் பண்ண நீங்க பழகணும். ஓகேவா? சோ இது வந்து நம்மளோட 330 வீடியோ பண்ணும்போது நான் காட்டுறேன். இப்ப கரெக்டா டைமிங் வந்து 2:35 தான் ஆகுது. இன்னும் நமக்கு 1 hour டைம் இருக்குது. பட் ஆனா இந்த ஸ்டாக் நான் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு நல்ல ப்ராஃபிட்ல இருக்கவும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த ஒரு ஸ்டாக்ல வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம ₹10,000 வந்து ப்ராஃபிட் பார்த்திருக்கோம். ஓகேவா? பட் நம்ம இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸல்லையுமே நான் என்ட்ரி போட்டேன். இங்க பாருங்களேன். சோ இப்ப நம்ம வந்து ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்கோமா, க்ளோஸ் டு வந்து இப்ப மிச்ச டேட்டா எல்லாம் விட்டுருங்க, மிச்சதையுமே சேர்க்கணும். பட் ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு ஒரு 15,000 இருக்கு. ஓகேவா? நம்ம இதை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இனிமே அப்கமிங் டேஸ்ல இந்த ஃபண்டை வந்து தேவையான ஃபண்டை நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன ஃபண்டை என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸ்ல வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போறோம். ஏன்னா அதுவுமே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் மூவா நமக்கு வந்து எப்படி மாறுது, மல்டிபக்கர் ஸ்டாக்கா எப்படி மாத்துறது அப்படிங்கறதையுமே நம்ம சேனல்ல இனிமே வந்து சொல்லிக் கொடுக்க போறோம். இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோஸ் தான். நாங்க எப்படி கத்துக்கிட்டோம் அப்படிங்கறத வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களுமே அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட பேசிக் ரிசர்ச் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜர்கிட்ட, ரிலேஷன்ஷிப் மேனேஜர்கிட்ட செக் பண்ணிட்டு அப்புறமா என்ட்ரி எடுங்க. ஓகேவா? இது எல்லாமே நாங்க எங்களோட ஓன் ரிஸ்க் தான் எடுக்கிறோம். பட் ஆனா இது வரைக்கும் எடுத்த எதுவுமே எங்களுக்கு ஃபெயிலியர் ஆகல. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப வந்து நான் டோட்டல்லே காட்டுறேன் பாருங்களேன்.
இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஸ்டாக் வந்து நம்ம என்ட்ரில இருந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்க அமர் ராஜா. ஒருவேளை இன்னைக்கே நான் இதை க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்லாம் வந்து காலையிலேயே வந்து இப்போ வந்து 2455 இருக்கா, பட் ஆனா 2555 இருந்தா மார்னிங். காட்டுறேன் பாருங்களா, தெரியுதா? பட் ஆனா இப்போ கொஞ்சம் டவுன் கிரேட் ஆயிருக்கான். பட் அதை பத்திலாம் நம்ம ஒரி பண்ணிக்க வேணாம். நம்மளோட ஸ்டாண்டர்ட் கான்செப்ட் படி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 10 6 8 10 அந்த மாதிரி வந்துச்சுன்னா எடுக்கலாம். காலையிலேயே 6 இருந்துச்சு, பட் ஆனா எனக்கு அது கொஞ்சம் ஓகே, இன்னும் கொஞ்சம் மேல போவான் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் இன்னும் ஹோல்ட் பண்ணிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக்ஸ்ல வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளா மாறிட்டோம். இது எப்படி நீ க்ளோஸ் பண்ணிரும், அதை விட்டுருங்க. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? ஸோ 7 into 9 க்ளோஸ் டு 40% மேல ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட்ல தான் இருக்கிறோம். ஓவரால்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெறும் ஒரு 2000 தான் வந்து நெகட்டிவ்ல இருக்கும். அதாவது 1 lakh க்ளோஸ் டு ஆமா க்ளோஸ் டு 10 lakh கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுல வெறும் 2000 ரூபாய் தான், 0.21% தான் நம்ம ஓவராலாவே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நெகட்டிவ்ல இருக்கும். இது வந்து ஒரு பெரிய வேல்யூ இல்லை. ஏன்னா நமக்கு ஸ்டாக்ஸ் வந்து ஸ்விங்ல வந்து மாறிக்கிட்டே வரும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா வந்து நம்ம கம்ப்ளீட்டா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து எப்படி ஸ்டாக் பிக் பண்றது, எப்படி வந்து டென்ஷன் ஃப்ரீயா ட்ரேட் பண்றது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. we will guide you how to do it. Okay, thank you guys, we'll see you on 3:30 video.